ட்ரீம் ஹவுஸ் டெவலப்பர்ஸ் தஞ்சாவூர்ல இருந்து. பட்ஜெட் வீடு கட்டுறதுல அந்த பட்ஜெட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ப்ரீ பிளானா மொத்த பட்ஜெட் என்னங்கிறத தெளிவா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னீங்கன்னா உங்களோட கான்ட்ராக்டர்கிட்ட போயிட்டு அந்த மொத்த பட்ஜெட் எவ்வளவு வரும் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கங்க. ஒரு சதுரத்துக்கு இன்ன ரேட்டு அப்படின்னு ஒரு ரேட்டு ஃபிக்ஸாக பண்ணியிருப்பாங்க. உங்களோட வரைபடத்துக்கு தகுந்த மாதிரி வீடு அமைக்காம உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீட்டோட வரைபடத்தை மாற்றி அமைச்சிக்கங்க. அந்த வரைபடம் எத்தனை சதுரத்தில் வருதுன்றது முடிவானதுக்கு அப்புறம் அந்த சதுரத்துக்கு ஏற்ற மாதிரி மொத்த பட்ஜெட், உதாரணத்துக்கு 2000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா 10 சதுரம் வீடு கட்டுறீங்க அப்படின்னா 20 லட்சம் வரும். ப்ளஸ் இது இல்லாமல் அடிஷ்னல் ஒர்க்குன்றது போரு, காம்பவுண்டு, செப்டி டேங்க்கு, கூலிங் டைல்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டீரியர், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து அடிஷ்னலாக வரும். அதுக்கான கொட்டேஷன் என்னங்கிறதையும் உங்களோட கான்ட்ராக்டர்கிட்ட தெளிவாக கேட்டு எழுதிக்கிட்டிங்கன்னா மொத்தம் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மொத்த பட்ஜெட் உங்கள் கைக்கு தெளிவாக கிடச்சிரும். இந்த பட்ஜெட் தொகையை வச்சு இருக்கிற கேஷ்லேயே வீடை கட்டிடலாமா இல்லை லோன் தேவைப்படுமா அப்படின்னு தெளிவாக முடிவெடுப்பதற்கு இது பெரிய உதவியாக இருக்கும். உங்களோட வீடு கட்டுற இந்த பயணம் இனிமையாக போகிறதுக்கு எங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் டெவலப்பர் சார்பாக வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.